உங்கள கொண்டு போறேன். இந்த உலகத்தில் ஒரு புதுசான ஒரு கண்டுபிடிப்பு தான் வந்திருக்கு. அதுதான் சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டத்தில் என்ன இருக்குது, இதில் எப்படி லைட் எரியுது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் ரூ. 1000 செலவு பண்ணி நம்ம லைட்டை எரிய வைக்கலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். இதுதாங்க சோலார் பேனல். இந்த சோலார் பேனல் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம உலகத்தில் இந்த சோலார் பேனல் ரொம்ப அட்வான்ஸாக போயின்னு இருக்குது. அதாவது ஒரு பேப்பர் சைஸில் கூட இப்போது சோலார் பேனலாக வந்துடுது. இந்த சோலார் பேனல் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து மின்சாரத்தை எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மின்சாரம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம சூரிய ஒளி அது மேலே பட்ட உடனே அந்த கதிர்வீச்சு ஹீட் ஆகிட்டு அந்த ஹீட்டு நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியாக மாறும். சரிங்களா? இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் சோலார் பேனல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு செல்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு செல் அப்படின்றது நம்ம ஒரு சோலார் பேனலுக்கான உள்ளார இருக்கிற ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அதிலிருந்து +1 -1 நம்ம பின்னாடி இருந்து நம்ம ஒயரில் எடுத்துக்கலாம். அந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு இன்வெர்ட்டர் பேட்ரி சிஸ்டத்தில் கொடுக்கலாம். ஒரு பேட்டரியும் ஒரு இன்வெர்ட்டரும் ஒரு கண்ட்ரோலரும் வச்சுட்டு நம்ம சிஸ்டத்தில் கொடுக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்கலாம். நம்ம நிறைய சேட்டலைட்லலாம் இந்த சோலார் பேனல் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சோலார் பேனல் தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பேட்ரி எல்லாம் சார்ஜ் ஆகும். இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா 2 எண்டில் +1 -1 வரும். அது எல்லா செல்ஸுக்கும் கனெக்ட் ஆகியிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இந்த ஒரு செல்லையும் அந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ என்ன பண்ணோன்னா எல்லாமே அக்யூமுலேட் பண்ணி ஒரு இடத்துல அது ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் நம்மளுக்கு வரும். அந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் எடுத்துன்னு பேட்டரியில் கொடுத்து நம்ம சார்ஜ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அந்த பேட்டரியிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூரிய ஒளி இல்லாத போது பேட்டரியிலேருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வரும். அதை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு கம்ப்ளீட் சோலார் சிஸ்டமோட பேனலு. இதில் இன்வெர்ட்டர் இருக்கும், பேட்ரி இருக்கும், லோடு, அதாவது லோடுன்னா பல்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி இதை ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் ஆஃப் சோலார் பேனல் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனலில் பேட்ரி எவ்வளோ ஸ்டோர் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்ட்ரோலர் ஆப்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ண வச்சுக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக ஒரு சின்ன சோலார் பேனல் எடுத்துகிட்டு அதில் ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் எல்இடி கீழே கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணோன்னா நம்ம சோலார் பேனல்லேருந்து வர இதில் ஒரு 10 வோல்ட் வருது. அந்த 10 வோல்ட்டை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணோம், சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சார்ஜ் பண்ணிட்ட பிறகு அந்த சார்ஜை நம்மளுக்கு எல்இடி லைட்டுக்கு கொடுக்கும். ஸோ அந்த எல்இடி லைட்டு சூப்பராக க்ளோ ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஃப்ரீயாகவே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம வெயில் பட்டதும் அந்த வெயிலில் இருந்து நம்மளுக்கு பேட்ரி சார்ஜ் ஆகுது. சார்ஜ் ஆகிட்டு நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு எல்இடி பல்பு சூப்பராக எரியுது. சரிங்களா? இப்போது நம்ம பேட்ரி அப்படின்னு எடுத்துட்டோன்னா இதுதான் நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? இன்வெர்ட்டர் சிஸ்டம் ஒன்று, அதாவது பேட்ரியும் அதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி கனெக்ட் பண்ணியிருக்கும்போது ரெண்டுமே நம்ம ஏசி சப்ளை பேக் சைடில் நம்ம எடுத்துக்கலாம், இன்வெர்ட்டர் பேக் சைட்லேருந்து. ஸோ ஒரு பேனல் எடுத்துட்டிங்கன்னா அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அந்த பேனலை வச்சு தான் நம்மளை எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த கம்ப்ளீட்டான ஒரு விஷயத்தை மூலமா நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை இப்போ தான் அட்வான்ஸாக போயின்னு இருக்குது. உங்கள் வீட்லேயும் சோலார் பேனல் இல்லைன்னா சோலார் பேனல் போடுங்க. ஒரு ரூ. 1000 இருந்தால் போதும். நம்ம சின்னதாக ஒரு பேனல் வச்சு ஒரு எல்இடி பல்பு வச்சு நம்ம க்ளோ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சோலார் பேனலே எனஃப்ன்ட்டு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு பல்பு இருந்தாலே நம்மளுக்கு என்ன பண்ணோன்னா நல்லா வெளிச்சம் கொடுக்கும். இது பகலில் இந்த மாதிரி காமிக்குது, பட் நைட் டைமில் நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கும். ஒரு 5 வோல்ட் எல்இடி பல்ப் இருந்தாலே போதும். அதாவது குண்டு பல்ப், அதாவது 9 வோல்ட்லேயும் சூப்பராக எரியுங்க. எல்லாமே அந்த கண்ட்ரோலரை பொறுத்து தான் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சோலார் பேனலு. ஸோ இதோட
பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸு, அதோட பெராமீட்டர்ஸு அது எல்லாமே வந்து சூப்பராக பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அவுட்புட்டு 17.4 வோல்ட் வந்து ஜென்ரேட் ஆகுன்றதும் போட்டிருக்கு. நீங்கள் எல்லாமே அந்த சோலார் பேனலில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுவே எழுதியிருக்கும். அதை வச்சு நம்ம வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணுறதா பேரலலில் கனெக்ட் பண்ணுறதான்றத நம்ம அழகாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சோலார் பேனல்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம கரண்ட்டு பில் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான். பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கூட இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் நம்ம யூஸ் பண்ண நிறையா வேர்ல்டில் நிறையா சோலார் பேனல் வந்துருச்சுன்னா அதுக்கு பிற்காலத்தில் எப்படி டிஸ்போஸ் பண்ணாங்கன்னு தெரில. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மழை காலத்தில் சூடாக வந்து காஃபி குடித்தா நல்லாயிருக்கும். அதுக்காக சோலார் பேனல் வச்சு ஒரு ஹீட்டர் ரெடி பண்ணால் வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். ஆமாங்க, ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு சர்க்யூட் கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காஃபியை வந்து போட்டு நம்மளுக்கு மழை காலத்தில் குளிராக இருந்தால் குடிக்க முடியாது. அதுவும் சீக்கிரமாக ஜில்லுன்னு ஆகிடும். அதுக்காக நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஹீட்டர் ரெடி பண்ணியிருக்கோம், பிளேட் ஹீட்டரு. இந்த பிளேட் ஹீட்டரில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் ஒரு 5 வோல்ட்டு சோலார் பேனல். இந்த 5 வோல்ட்டு சோலார் பேனலில் நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் இது ரெண்டுத்தையும் அழகாக வந்து பிரித்து சால்ட்ரிங் பண்ணி வச்சாச்சு. ஸோ நான் வந்து க்ரீன் வந்து ப்ளஸ்ஸு, ரெட்டு வந்து மைனஸு அப்படின்ட்டு எடுத்துட்டேன். ஸோ அந்த சால்ட்ரிங் பண்ண ஒயரை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டைரெக்டாக வந்து ஒரு 3.7 வோல்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது அது ப்ளஸ்ஸாகவும் மைனஸ்லேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த அவுட்டு எடுத்துன்னு வந்து நம்ம இன்னும் எதில் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் பிளேட்டில் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த அலுமினியம் பிளேட்டு தான் வந்து அதை வந்து ஹீட் ஆக்கி விடும், சரிங்களா? ஸோ ஏன்னா ப்ளஸ்ஸு வந்து மைனஸை நோக்கி போகும், மைனஸ் வந்து ப்ளஸ்ஸை நோக்கி போகிறதுனால அந்த பிளேட் என்ன ஆகும்னா சீக்கிரமாக வந்து ஹீட் எடுப்படுத்தும். ஸோ இந்த ஹீட் எடுப்படுத்துறதுல நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கிளாஸ் எடுத்து அந்த பிளேட் மேலே நம்ம வச்சோம், அது என்ன ஆகும்னா கிளாஸும் வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஹீட் ஆக ஆரம்பிக்கும் போது உள்ளார இருக்கிற காஃபி இல்லைன்னா டீ எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக ஹீட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம குளிர் காலத்தில், அதாவது மழை காலத்தில் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து சூடான காஃபி வந்து நம்ம குடிக்கலாம். எப்பயுமே வந்து ஜில்லுன்னு ஆகாமல் சூடான காஃபியை வந்து ஈஸியாக நம்ம குடிக்கலாம். ஸோ இந்த சர்க்யூட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் ஒரு சோலார் சிஸ்டத்தில் நம்ம ஒரு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அது எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரொம்ப இன்னோவேட்டிவான ஒரு டெக்னாலஜி. ஸோ இதில் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்றதும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு. பார்த்தீங்கன்னா ஒரு 2.7 வோல்ட்டு கிட்ட ஜென்ரேட் ஆகுது. இதனால் சின்ன பேட்ரி இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதே வந்து ஒரு பெரிய பேட்டரியாக இருந்ததுன்னா நல்ல ஹீட் வந்து கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 2.19 வோல்ட்டு கிட்ட நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதனால் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து மிதமாக இருக்கும், தொட்டு பார்த்தாலே மிதமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சுட்டு கூட நம்ம வந்து பேசிகிட்டே குடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அனிமேஷன் வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா அழகாக அதில் வச்சு குடிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் எல்இடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஸ்க்ராப்லேருந்து எடுத்தோம். ஸோ ஸ்க்ராப்பில் நம்ம தேடி பார்க்கும்போது ஒரு லைட்டு வந்து உடஞ்சி கிடந்தது. என்னடா இது, இந்த லைட்டு வந்து உடஞ்சி கிடக்குது, இது எப்படி நம்ம வந்து ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ அதை பார்த்தா எல்இடி ஸ்ட்ரிப் எல்லாம் நல்லா தான் இருக்குது, உள்ளார அந்த ஃப்ரேம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ அப்புறம் என்ன தான் ப்ராப்ளம், ஏன் எடுத்து போட்டாங்க அப்படின்ட்டு பார்த்துன்னு இருந்தேன். சரி நம்ம வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அழகாக வந்து மொபைலில் ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா மல்டிமீட்டர் எடுத்துன்னு வந்து அதை அழகாக வந்து டெஸ்ட் பண்ணலாம் சரி அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு 20 வோல்ட்டில் வச்சுட்டு, ஏன்னா பேட்டரியில் 3.7 வோல்ட் இருக்குது, அதனால் வந்து 20 வோல்ட்டு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா எல்இடி பல்பெல்லாம் ஸ்ட்ரிப்பு நல்லா இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்தோம். ஸோ பார்த்தா எல்லா பல்பும் வந்து ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்தது.
எல்லாமே வந்து ப்ளஸ்ஸு மைனஸில் வச்சு பார்த்தும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. சரி என்ன தான் வேறு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ட்டு மேக்ஸிமம் வந்து பேட்ரியை தான் வந்து உடனே செக் பண்ணணும். ஏன்னா பேட்ரி வந்து வீணாக போயிடுச்சுன்னா அது வந்து சார்ஜ் ஏறாது, அதனால் நம்மளுக்கு எரியாது. சரின்ட்டு நம்ம பேட்ரியை மல்டிமீட்டரில் வச்சு செக் பண்ணி பார்த்தோம். ஸோ கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்தா அந்த பின்னு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கறனால மல்டிமீட்டரோட பின்னு வச்சு நம்ம செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதனால் வந்து அழகாக கொஞ்சம் நேக்காக பார்த்து அதில் வச்சோம்னா அதில் நம்மளுக்கு காமிக்கும் எத்தனை வோல்ட் இருக்குன்ட்டு. ஏன்னா பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 3.7க்குள்ளாராவது காமிக்கணும் இல்லைங்களா? ஸோ அது காமிக்குதான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு 2.5 வோல்ட்டு சம்திங் காமிக்குதுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஸோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எல்இடி பல்ப் இருந்ததுன்னா நீங்களே ஈஸியாக வந்து கழட்டி அதுக்குள்ளார என்ன இன்டர்னல் பார்ட்ஸ் இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். அழகாக அதே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ பேட்டரியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா 2.5 வோல்ட் இருந்தது. சரி என்ன பண்ணுறதுன்ட்டு எல்லாமே நல்லா இருக்குது, அப்புறம் ஏன் போட்டாங்கன்னு தெரில. அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த எல்இடி பல்பை அழகாக வந்து உள்ளார எல்லாமே டஸ்ட் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணேன். ஒரு டூத் பேஸ்ட்டு அதை வச்சுட்டு அழகாக வந்து அந்த ப்ரெஷ்ஷால் சூப்பராக தொடச்சி உள்ளார எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அந்த பேட்ரி எடுத்து உள்ளார பழையபடி இன்செர்ட் பண்ணிட்டேன். இன்செர்ட் பண்ணிட்ட பிறகு அந்த பேட்ரியோட ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து அந்த போர்டில் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ பார்த்து கொடுங்க. அந்த ஒரு காடி மாதிரி இருக்கும், அந்த காடி கரெக்டாக போய் அதில் உட்காரணும். உட்காந்தா தான் வந்து நம்மளுக்கு அந்த பேட்ரி வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு அழகாக உட்காந்துருச்சு. அதனால் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அது அந்த பேட்டரியை வந்து உள்ளார போட்டுட்டு எல்லாமே வந்து திரும்ப அசெம்பிள் பண்ணேன். அழகாக அசெம்பிள் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம கழட்டிட்டோம்னா அந்த ஃபிட்டிங் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், திரும்ப வந்து கொஞ்சம் டைட்டாக உட்கார வைக்கிறதுக்கு அந்த என்ன பொசிஷனோ அதே பொசிஷனில் நம்ம வச்சா தான் அது டைட்டாக உட்காரும். சரின்ட்டு அதை பார்த்துட்டு திரும்ப அதே பொசிஷனில் வச்சுட்டு அதை நான் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். ஒரு பயமாக தான் இருந்தது. ஏன்னா அது கொஞ்சம் பழைய லைட் இல்லைங்களா, அது உடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரின்ட்டு அதை ஃபிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஹோல்டர் எடுத்துகிட்டு அதில் ஒயரை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம அதை வச்சு செக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. எல்லாமே ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. நம்ம போட்டு அந்த ப்ளக் பாயிண்டில் போட்டு செக் பண்ணால் சூப்பராக எரியுதுங்க. ஒரு லைட்டு கூட மிஸ் ஆகலை. எல்லா லைட்டும் வந்து சூப்பராக எரியுது. பார்க்கவே திருப்தியாக இருந்தது. என்னடா இது, அதாவது எதுக்கு எரியல அப்படின்னு பார்த்தா உள்ளார வந்து அந்த பேட்ரி வந்து விட்டு போயிருந்தது. ஸோ அந்த பேட்ரி வந்து கரெக்டாக நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்த பிறகு சூப்பராக எரியுது, சார்ஜும் ஆகுது. அழகாக தொட்டு பார்த்தேன், எல்லா லைட்டும் எரியுதான்னு செக் பண்ணேன். எல்லா லைட்டுமே எரியுது. அப்புறம் என்ன ப்ராப்ளம்ன்றதுனால அந்த சூப்பராக வந்து அதை வந்து எடுத்துகிட்டு பார்த்தா பேட்ரியோட பவரில் நம்மளுக்கு அந்த லைட்டும் எரியுது. ஸோ பார்க்கவே ஆசையாக இருந்தது. அதை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் லைட் இருந்தால் நீங்களே வந்து ஈஸியாக கழட்டி அதை வந்து நீங்களே சர்வீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ போட்டு பார்த்தா அந்த பல்பு சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நல்லா வந்து ஒரு லைஃப் வர பல்பு தான் போல் இருக்குது. நல்லாவே வந்து நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்தது. ஸோ இப்போ நான் வந்து அதை வந்து கையை வச்சு ஷார்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக எரியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சோலார் ஸ்டூலை தான் பார்க்க போகிறோம். இது என்னடா சோலார் ஸ்டூலுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இந்த சோலார் பேனலில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டூலில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பண்ணிட்டா அது கீழே வந்து ஒரு லைட் செட் பண்ணிட்டா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு என்ன தேவை அப்படின்றதுனா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் தேவை. ஸ்டூல் மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து செஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி பக்காவாக செஞ்சுட்டு அதுக்கு ஒரு சோலார் பேனல் ஒன்று தேவைப்படும். ஸோ இதோட கண்ட்ரோலரு, பேட்ரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சிட்ட பிறகு நம்ம அந்த சோலார் பேனலை வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே இருக்கும். அந்த ப்ளஸ்ஸு மைனஸை கரெக்டாக பார்த்து நம்ம கொடுக்கணுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வேலை செய்யும். அதே மாதிரி பேட்ரிலையும் கொடுக்கணும், கண்ட்ரோலர்லேயும் போய் கொடுக்கணும். ஸோ அது வந்து எதனா டவுட் இருந்ததுன்னா நம்ம சேனல்லே வந்து சோலார் பேனல் கனெக்ஷன்ஸோட நிறையா வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு சூப்பராக பார்க்கவே ஒரு ஹைஜெனிக்காக சூப்பரான ஒரு லுக்கு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து சோலார் பேனலை நிறையா தூக்கி போடுறோம். அதை வந்து மிச்சப்படுத்துறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டூல் செய்யலாம். சோலாரில் ஸ்டூல் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் பாடி வெயிட்டுக்கே அது வந்து சூப்பராக தாங்குதுங்க. செம்மையாக இருக்குது. ஸோ நல்லா வந்து ஸ்டெபிலிட்டி இருக்குது.
இந்த மாதிரி ஸ்டூலை வந்து நம்ம வந்து வுட்டு காஸ்ட்டை வந்து மிச்சப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சோலார் ஸ்டூலில் வந்து செய்யலாம். என்கிட்ட இருந்த இந்த பேனல் வந்து பெரிய பேனல். நம்ம வந்து இன்னும் சின்ன பேனல் கூட வச்சுட்டு நம்ம வந்து சோலார் ஸ்டூலை வந்து செய்யலாம். ஸோ இதில் வந்து ஒரு லைட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதாவது ஒரு கண்ட்ரோலர் போட்டுட்டு பேட்டரியை போட்டுட்டு நம்ம வந்து அதில் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டா சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே அழகாக இருக்கும். இது வந்து கார்டன்னு எல்லா இடத்துலையும் நம்ம இந்த சோலாரை யூஸ் பண்ணலாம். நீங்களே பாருங்கள், ஒரு லைட்டை வந்து நம்ம அழகாக எரிய வைக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு எல்இடி லைட்டு தான் போடணும். பட் என்கிட்ட எல்இடி லைட் இல்லாதனால இந்த லைட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஒரு அழகுக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்இடி பல்பை போட்டுட்டு அழகாக பேட்டரிலையும் கண்ட்ரோலர்லையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுங்க. பார்த்தாலே அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் பேனல் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சஜஷன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸுக்கு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து போய் பார்க்கலாம். ஸோ டேக் கேர், பை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், பர்ஸை பார்த்துருக்கீங்க, சோலார் பர்ஸை பார்த்துருக்கீங்க, வாங்க பார்க்கலாம். இதுதான் சோலார் பர்ஸு. இந்த சோலார் பர்ஸில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோன்றதை பாருங்கள். இது நாம்ளே ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். ஒரு சோலார் பேனலில் ஒரு 3.7 வோல்ட்டு, அதாவது மொபைலோட பேட்ரி எடுத்துக்கணும். அப்புறம் சார்ஜிங் கண்ட்ரோலர், இதெல்லாம் சேர்ந்து பார்த்தா ஒரு 100 ரூபாய்க்குள்ளரே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கண்ட்ரோலர் வச்சு தான் நம்ம பேட்டரியில் சார்ஜ் ஏற்றி அதை வந்து பர்ஸில் நம்ம வந்து வைக்க போகிறோம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். சூப்பராக நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி பர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எங்கே வெளியே போனாலும் மொபைலுக்கு சார்ஜ் இல்லைன்னா ஈஸியாக சார்ஜை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸை அழகாக கொடுத்துடணும். சோலார் பேனலில் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் எடுத்துன்னு போயிட்டு சார்ஜிங் கண்ட்ரோலரில் நம்ம கனெக்ட் பண்ணிடணும். கரெக்டாக சார்ஜிங் கண்ட்ரோலரில் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். அது கரெக்டாக பார்த்து பண்ணணுங்க. ஸோ இந்த மாதிரி பக்காவாக நம்ம என்ன பண்ணணும்னா கனெக்ஷன் கொடுத்துட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா மல்டிமீட்டர் வச்சு அவுட்புட் வருதான்ட்டு செக் பண்ணணும். ஸோ சோலார் பேனலில் லைட்டு வெளிச்சம் மூழ்ந்த உடனே நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ப்ளஸ்ஸு மைனஸ்லேருந்து நம்மளுக்கு வோல்டேஜ் வரும். எவ்வளோ வரும்னா 3.7 வோல்ட் வரும். ஏன்னா 4 வோல்ட்டோட சார்ஜர் அது. ஓகேங்களா? ஸோ அது வந்து பக்காவாக வந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது நம்ம சார்ஜரு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோன் சார்ஜர் போடுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா பேட்ரி தேவை. சரிங்களா? ஸோ பேட்டரியில் தான் வந்து எல்லாமே வந்து போயிட்டு சேவ் ஆகும். அதனால் பேட்டரியை வந்து கரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுவும் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் கரெக்டாக பார்த்துட்டு இந்த சார்ஜிங் கண்ட்ரோலரில் ப்ளஸ்ஸும் மைனஸும் வச்சு கரெக்டாக வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சீக்கிரமாக பண்ணி காமிக்கணுன்றதுனால நம்ம ஜஸ்ட் அது ஒயரை முடுக்கி இருக்கோம். நீங்கள் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா லைன் விடாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக நம்ம அந்த லைனிங் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு கரெக்டாக வச்சு நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பக்காவான ஒரு சர்க்யூட் வந்துருச்சு. இப்போ இதில் என்ன மிஸ்ஸிங்கன்னா அவுட்புட்டு இல்லைங்களா? ஸோ அந்த பேட்டரியில் சார்ஜ் ஆகிட்ட பிறகு அந்த பேட்டரியிலேருந்து நம்மளுக்கு அவுட்புட்டு வரணும். எவ்வளோ வரணும்னு பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட்டு வரணும். அதுதான் நம்ம எடுத்துன்னு வந்து நம்ம மொபைலில் சார்ஜுக்காக கொடுப்போம். சரிங்களா? ஸோ நம்ம அந்த சார்ஜிங் கனெக்டரையும் இதில் ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கம்ப்ளீட் சர்க்யூட்டை எடுத்துன்னு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு எம்டியான பர்ஸு, சரிங்களா? அந்த பர்ஸில் வந்து எப்படி வந்து நம்ம அதை வந்து ப்ளேஸ் பண்ணலான்றத நாம் தான் வந்து டிசைன் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்காக அழகாக என்ன இருக்குன்னா ஒரு பவுச் இருந்தது. அந்த பவுச்சுக்குள்ளார வந்து இந்த பேட்ரி, சர்க்யூட்டு, அப்புறம் அந்த கனெக்டர் பின்னு எல்லாமே வந்து அதில் கொடுத்துட்டேன். ஸோ அழகாக வந்து அதில் ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைப்பான பர்ஸ் இருந்தால் ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி சார்ஜிங் பேனலை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோலார் சார்ஜிங் பர்ஸு நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை அப்படியே ஒட்டி விட்டுட்டோன்னா நம்ம எங்கே வேணாலும் எடுத்துன்னு போய்ட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மொபைலில் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ நான் மொபைல் வச்சு எடுக்கிறதுனால சும்மா காமிச்சேன். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக சார்ஜ் ஏறுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்ப்ளீட் பக்காவான ஒரு பர்ஸு வந்து சார்ஜிங் பர்ஸாக மாற்றிட்டோம். சோலார் பேனல் வச்சு நம்ம பவர் பேங்க் தேவையில்ல, எங்கே வேணாலும் நம்ம எடுத்துன்னு போயிட்டு
அழகாக வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பேட்ரி சார்ஜ் ஆனாலே போதும். இந்த பர்ஸை வச்சு நம்ம மொபைலை சார்ஜ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில், அதுவும் மல்லாட்டை தோட்டத்தில் எலி வச்சு நல்லா எல்லா மல்லாட்டையும் சாப்பிட்டு தீர்த்துடுதுங்க. இது பழைய காலத்தில் ஒரு டப்பா வச்சு சவுண்டு வச்சோம். ஆனால் இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு சோலாரை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளார பார்க்கலாம். ஸோ இதுதான் ஒரு லேட்டஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு சோலாரு ரிப்ளையண்ட். அதாவது ரிப்ளையண்ட்னா வெரைட்டி, அதாவது எலியை நம்ம அந்த இது மல்லாட்டை கொல்லியிலேருந்து விரட்ட போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு சவுண்டு கொடுத்தா போதுங்க, அது டிஸ்டர்ப் ஆகிட்டு ஓடிடும். சரிங்களா? ஸோ இதுக்காக தான் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் ஒரு பேட்ரி. சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த கொல்லியை நம்ம ஈஸியாக பாதுகாத்துக்கலாம். அது எப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ ஒரு கொல்லியில் நிறையா ரேட்ஸ் சாப்பிட்டுட்டு போயிடுது அப்படின்வாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சின்ன ஒரு சோலார் பேனல், ஒரு 3.7 வோல்ட்டு பேட்டரியை வச்சுட்டு அழகாக ஒரு கனெக்ஷன் கொடுக்குறோம். அந்த கனெக்ஷன் மூலயமா என்ன ஆகும்னா, ஒரு ஸ்பீக்கரில் எப்பயுமே ஒரு கிறுக்கிறுக்கிறுக்கிட்டு ஒரு சவுண்டு கேட்டுன்னே இருக்கோங்க. ஸோ அந்த சவுண்டு மூலயமா என்ன ஆகும்னா, அந்த எலி அழகாக ஓடிடுவார். ஸோ இது எந்த விதமான ஒரு ஹசார்டும் இல்லை, யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு சவுண்டை கேட்குது, அந்த கேட்டுட்டு நம்ம எலியை விரட்டுறோம். அதுவும் இல்லாமல் 3.7 வோல்ட் டிசி பேட்டரி யூஸ் பண்ணுறதுனால ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 3.7 வோல்ட் பேட்டரி வச்சு இந்த எலியை நம்ம கிட்ட வராமல் நம்ம விரட்டி விட்றோம், அவ்வளோதான். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த மல்லாட்டெல்லாம் சூப்பராக நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப சிம்பிளான காம்பனண்ட் தான். ஒரு 200-300 ரூபாயிலே இந்த காம்பனண்ட் வாங்கிக்கலாம். ஸோ அதை வச்சுட்டு ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்ட உடனே நம்ம அந்த மல்லாட்டை கொல்லியில் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா, அந்த சவுண்டு கேட்கும்போது அந்த எலிங்க எல்லாம் கிட்டேயே வராது. அது மட்டும் இல்லை, காக்காவும் சின்ன சின்ன இன்செக்ட்ஸும் அதை டிஸ்டர்ப் பண்ணாது. சரிங்களா? ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, சோலாரு ரேட்டு ரிப்ளையண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ கிட்ட நெருக்க விடாமல் அதை விரட்டி அடிச்சிடும். இதோட கனெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பேட்டரியிலேருந்து எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஸ்பீக்கரில் கொடுத்துட்டோன்னா, அந்த சவுண்டு கேட்ட உடனே இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு போயிட்டு அவர் வேறு இடத்துக்கு போயிடுவார். சரிங்களா? ஸோ இது ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 அடிக்கு ஒன்று வச்சோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா, ஈஸியாக அந்த எலியை விரட்டிடும். நம்ம கொல்லியில் இருக்கிற மல்லாட்டையை காப்பாற்றிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 3 மந்த்து தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மல்லாட்டை எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த ப்ராடக்டை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அதனால தான் நாமளே வீட்டில் இந்த ப்ராடக்ட் வச்சு பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட, இது சூப்பராக இருக்கப்பா! 200 ரூபாயில் சோலார் பவர் பேங்க் பண்ணலாமா? ஸோ சோலார் மூலியமாகவே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாமா? எப்படி நல்ல வெயிலில் வச்சா சூப்பராக சார்ஜ் ஏறுமா? அது எப்படி பண்ணுறாங்க? வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சோலார் பேங்க்கில் என்ன தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். போர்டும் பேட்ரி இது எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்றத தெளிவாக நீங்களே பாருங்கள். ஒரு பேங்க்கு, அதாவது பேங்க் அப்படின்றது எதுக்கு வந்ததுன்னா, இதில் நிறையா பேட்ரி இருக்கும். ஸோ அந்த பேட்ரியே நிறையா இருக்கறனால பேங்க் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த சோலார் பேங்க்கில் என்ன பவர் ஜென்ரேட் ஆகும்னா, நம்மளுக்கு அவுட்புட் டிசி பவரு ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, சோலார் மூலயமா இதை சார்ஜ் பண்ணிவிட்டு, அந்த சோலார் சார்ஜ் ஆச்சுங்களே, அது பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறோம். உள்ளார என்ன தான் இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்னாலஜி அப்படி புரியும் எப்படி இருக்குன்றத. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சோலார் பேனல்லேருந்து 2 லைன் வருது, ப்ளஸ்ஸு மைனஸு. அது எடுத்துன்னு கண்ட்ரோலரில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பேட்ரியில் நம்ம அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, சோலார்லேருந்து வர
நம்ம பவரை வந்து என்ன பண்ணுறோன்னா பேட்டரியில் ஸ்டோர் ஆகும். சிம்பிளான விஷயந்தான், பட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பாயிடுச்சு. என்னன்னு பார்த்தா, நம்ம டோரை ஓப்பன் பண்ணும்போது அது நம்ம ஒரு மைனஸ் வந்து விட்டு போயிடுச்சு லைனு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இம்மீடியட்டாக நம்ம வந்து அதை சால்ட்ரிங் பண்ணணும். அந்த ப்ராசஸில் தான் நான் இறங்குனேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சால்ட்ரிங் அயனை நல்லா சூடு வச்சுட்டு அதை நெகட்டிவ் ஒயரை எடுத்து எங்கே இருந்ததோ அங்கேயே வந்து நான் என்ன பண்ணேன்னா சால்ட்ரிங் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணோன்னா ஈஸியாக வந்து அந்த கனெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக பிடிச்சிக்கும். பிடிச்சிட்ட பிறகு இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து சால்ட்ரிங் வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணிடணுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வெயிலில் எடுத்துன்னு போகிறேன். ஸோ நல்ல வெயில் 12 மணி ஆகுது. அந்த வெயிலில் நான் போய் வச்சு பார்த்தா கண்ட்ரோலரில் லைட் எரியுது. தட் மீன்ஸ் நம்ம சோலார்லேருந்து என்ன ஆகுதுன்னா சார்ஜு சூப்பராக ஏறுது அப்படின்ட்டு அர்த்தம். அது ஏறின சார்ஜ் எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா பேட்டரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ நல்லா ஈஸியாக இந்த கான்செப்ட்டு சிம்பிளான கான்செப்ட் தான். அதை வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஒயரை போட்டு டெஸ்ட் பண்ணால் சூப்பராக ஒர்க் ஆகுது. பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கா? இதுதான் வந்து சோலார் பாட்டில். ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்து அதை வந்து சூப்பராக வந்து ஒரு சோலார் பாட்டிலாக நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த காலத்தில் லாந்தர் எல்லாம் இருக்கும். அந்த லாந்தரை வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு கான்செப்டில் தயாரித்து தான் இந்த சோலார் பாட்டிலு. ஸோ ஒரு சோலார் பேனல் 3.5 வோல்ட் சோலார் பேனல் வச்சுட்டு அதில் வந்து ஒரு லைட் கனெக்ஷன்ஸ், அப்புறம் பேட்ரி, ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா சூப்பராக ஒரு சோலார் பாட்டில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம தண்ணியில் போட்டால் சூப்பராக மிதக்குங்க, அழகாக இருக்கும். என்கிட்ட தண்ணி இல்லாமல் போயிடுச்சு, அந்த பாண்டு அதாவது குளம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அழகாக மேக் பண்ணோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சோலார் பேனலில் பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கோம், கண்ட்ரோலர் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு சார்ஜ் அதாவது லைட் இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வச்சுட்டு ஒரு சூப்பராக மேக் பண்ணியாச்சு சர்க்கியூட்டை. இந்த சர்க்கியூட் என்ன பண்ணோம்னா ஒரு பாட்டில், அதாவது ஃபேண்டா பாட்டில், ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அந்த பாட்டிலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்க்கியூட்டை வந்து உள்ளார இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு லைட்டை வந்து உள்ளே விட்டுறேன். அதுக்கப்புறம் அதோட பேட்ரி, அப்புறம் ஒயரு, அதுக்கப்புறம் அந்த சோலார் பேனல் அழகாக வந்து சூப்பராக உள்ளார இன்சர்ட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக பண்ணணும். ஏன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணுறது விட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அழகாக பொறுமையாக அதில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சூப்பரான ஒரு சோலார் பாட்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சோலார் பாட்டிலில் நம்ம என்ன கான்செப்ட்னா சூரிய ஒளி பட்ட உடனே அது சார்ஜ் ஆகும். ஸோ சார்ஜ் ஆகிட்டு அதிலிருந்து நேராக வந்து கண்ட்ரோலர் போயிட்டு நேராக வந்து பேட்டரியில் ஸ்டோர் ஆகும். அது நம்ம நைட்டில் வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு லாந்தர் மாதிரி யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்னோவேட்டிவான ஐடியா. நீங்களே பாருங்கள். நான் வந்து பகலில் பண்ணதுனால இருட்டு கிடைக்கல. சரி ஒரு கொஞ்சம் இருட்டான இடத்துல வச்சு பார்த்தேன். சூப்பராக வந்து எரியுதுங்க, வேறு லெவலில் இருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது. அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இன்னோவேட்டிவான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது மனசுக்கு திருப்தியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட்டு பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல பாட்டில் கிடைக்கும்போது சூப்பராக வந்து நல்லா இன்னும் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும். இந்த வெளிச்சத்தில் வந்து நம்ம நைட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டூ இட் யுவர் செல்ஃப், நீங்களே பண்ணி இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து சேல்ஸ் கூட நீங்கள் பண்ணலாங்க. பார்த்தீங்கன்னா சோலார் பேனலோட காஸ்ட்டு கம்மி தான், 100 ரூபா கிட்டே தான் வரும். அப்புறம் பேட்ரி எல்லாம் சேர்த்து ஒரு 100-200 ரூபாக்குள்ளாரே முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ அதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. உண்மையிலே வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் இதோட சர்க்கியூட் கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயத்தை வச்சு நம்ம மேக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்த ஒரு ஹசார்டஸும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி டார்க்கான இதில் வைக்கும்போது சூப்பரான வெளிச்சமாக நம்மளுக்கு கிடைக்குது.
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். வெயில் காலம் வந்துடுச்சிங்க. இன்வெர்ட்டர் தான் யூஸ் ஆகும். அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக்கல் ஷார்ட்ஸ் பார்த்துருங்க. பார்த்தீங்களா டெக்னிக்கல் ஷார்ட்ஸ்? இவ்வளோ விஷயமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்ரி எடுத்துட்டோன்னா அந்த பேட்ரியோட டெர்மினல்ஸ் ரொம்ப முக்கியம். 6 month ஒன்ஸு இல்லைனா வந்து 3 month ஒன்று அதை வந்து நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணிடணுங்க. க்ளீன் பண்ணால் தான் அந்த டெர்மினல் க்ளீனாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த கண்டக்டிவிட்டி கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த கண்டக்டிவிட்டி வரணுன்னா நம்ம அது வந்து சின்னதாக ஒரு டூத் ப்ரஷ்ஷே போதும். அதை எடுத்து அழகாக நம்ம க்ளீன் பண்ணிட்டா சூப்பராக வந்து நம்மளுக்கு கண்டக்டிவிட்டி அழகாக கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் க்ளீனாக இருந்தால் தான் வந்து அந்த டெர்மினல்ஸ் வந்து கரெக்டாக போய் லாக் ஆகும். இல்லைனா வந்து துருப்பூச்சி இருக்குது, இல்லைனா சல்ஃபேஷன், அதாவது ரெஸ்ட் மாதிரி படிஞ்சிருந்தாலும் அதை வந்து நம்மளுக்கு எப்பயுமே தொல்லை தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம 3 month ஒன் இல்லைனா வந்து 6 month ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணிடணும்னா அழகாக அதை க்ளீன் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இன்வெர்ட்டர் பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயம்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து அழகாக வந்து ஃபியூஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபியூஸு தான் வந்து ஓவர்லோடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அந்த ஃபியூஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து போகும். அதனால் நம்ம இன்வெர்ட்டர் வந்து தப்பிச்சிரும். சரிங்களா? ஸோ அந்த ஃபியூஸோட ஆம்ஸ் பார்த்துட்டு 10 amps 32 amps என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் க்ளீன் பண்ணி போட்டுடணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ளக் இருக்கும். அதில் சும்மாவாவது அதை கைட்டி போட்டு விட்டுடணும். ஏன்னா அப்படியே விட்டாலும் அது வந்து அப்படியே ஒரு மாதிரியா டைட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் உங்கள் வீட்டில் நடந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து ஒரு பவர் பேங்கோட மாடலு. எதுக்குப்பா இந்த பவர் பேங்கோட மாடல்? இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து பேட்ரியோட கண்டிஷனை வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு 3 months ஒன்ஸுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு பேட்ரியை நம்ம வந்து அதை வச்சு டச் பண்ணி பார்த்தா, ப்ளஸ்ஸு மைனஸ் வச்சு டச் பண்ணி பார்த்தா எவ்வளோ பவர் அதில் இருக்குது அப்படின்றத காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பேட்டரியில் எடுத்துட்டேன், ப்ளஸ்ஸு ஒரு டெர்மினல் கொடுத்துட்டேன், மைனஸ் ஒரு டெர்மினல் கொடுத்துட்டு இப்போ அந்த மாடலில் ஆன் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஆன் ஆகிட்டு அந்த பேட்ரியோட எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத அதில் காமிக்குது பாருங்கள். என்ன காமிக்குது? 23% தான் இருக்குது. ஸோ நான் வந்து எப்பயுமே வந்து ஒன்று சொல்லிக்கிறேன், பேட்ரியை வந்து 20%க்கு கீழே இறங்க விடாதீங்க. அதே மாதிரி 80%க்கு மேலே சார்ஜ் ஆகாமல் பார்த்துக்குங்க. அப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் பேட்ரியோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு மாடல், சின்ன மாடல் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த பேட்ரி மட்டும் இல்லை, எந்த ஒரு ஃபோன் பேட்டரியாக இருந்தாலும் 20%க்கு கீழே போக விடாதீங்க. 80%க்கு மேலே சார்ஜ் ஏற்றாதீங்க. அப்போ தான் அந்த பிளேட்ஸில் இருக்கிற சார்ஜிங் கெப்பாசிட்டி எல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கிங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நான் இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஒரு இன்வெர்ட்டர் சிஸ்டம் எடுத்தாச்சு. அதில் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டோம். பின்னாடி பார்த்தா ஒட்டடம்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அந்த டெர்மினல்ஸ் எல்லாம் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு அழகாக இதே மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கனெக்ஷன்ஸு அந்த கண்டினியூட்டி ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் கரெக்டாக எரியுது பாருங்கள். மெயின்னு, ஓவர்லோடு, யூபிஎஸ் சார்ஜிங்கு எல்லாமே பக்காவாக காமிக்குது. ஸோ நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம வந்து அதில் டிஸ்டில் வாட்டர் பத்தலை. நான் வந்து டிஸ்டில் வாட்டர் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு 3 month ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கணும்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் கனெக்ஷன். இதில் வந்து ஃபேஸும் நியூட்ரலும் எடுத்துன்னு வந்து மீட்டரில் கொடுப்போம். ஃபஸ்ட்டு வர்றது ரெட் கலரில் இருக்கிறது ஃபேஸு, ப்ளூ கலரில் இருக்கிறது நியூட்ரலு. ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து எடுத்துட்டு அந்த லைனை வந்து ஃபேஸில் வந்து நடுவில் வந்து ஒரு ஃபியூஸு கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபியூஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இதுதான் இந்த வீடியோவில் என்ன முக்கியம், அது ஏன் வந்து நம்ம கொடுக்குறோம், அது மட்டும் இல்லாமல் அதில் ஏன் ஸ்பார்க் வருது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த தப்பு செய்ய மாட்டீங்க. ஸோ இந்த ஃபியூஸில் வந்து ஆம்ஸ் கொடுத்துருப்பாங்க, எத்தனை ஆம்ஸ்ன்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அந்த ஃபியூஸை வந்து வாங்கிறதா இருந்தாலும் இல்லை மாற்றணும் இருந்தாலும் அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாக்ஸ், சுவிட்ச் பாக்ஸு. இந்த சுவிட்ச் பாக்ஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பவர் வந்து ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார என்ன இருக்குதுன்னு நீங்களே பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம போட்டு ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஆன் பண்ண உடனே லைட் எரியும், சரிங்களா? ஆனால் எரியல, ஏன்னா நம்ம சுவிட்ச் பாக்ஸ் ஆஃபில் இருக்குது. இப்போ ஆன் பண்ண உடனே எரியுது பாருங்கள். சூப்பரான கனெக்ஷன் கொடுத்த உடனே நம்மளுக்கு இந்த பல்பு எரியுது. இந்த பல்பை தான் என்ன சொல்லுவாங்கன்னா லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லோடை வந்து ஏன் கொடுக்குறோம், இந்த லோடு இல்லாமல் ஆப்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும், இருந்து ஆப்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ நான் லோடு கொடுத்துட்டு ஃபியூஸ் போடும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்பார்க் வரும், சரிங்களா? தீப்பொறி வரும். ஸோ அந்த தீப்பொறி தான் வரக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா லோடை வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஃபியூஸ் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸான எலக்ட்ரிக்கல் பர்சன் அப்படியே கொடுப்பாங்க. சப்போஸ் ஃபியூஸ் போட தெரியும், ஆனால் வந்து அதில் வர ஸ்பார்க்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னும்போது என்ன பண்ணணும்னா வீட்டில் இருக்கிற லோடு, அதாவது மோட்ரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, இந்த மாதிரி எதுனா ஆனில் இருந்ததுன்னா எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு ஃபியூஸை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்பார்க்கெல்லாம் வராது, தீப்பொறி வராது. இப்போ நான் வந்து லோடை கைட்டிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபியூஸை வந்து போட்டால் ஸ்பார்க்கே வராதுங்க. அதாவது அதில் தீப்பொறி ஒன்றுமே வராது, ஏன்னா லோடு இல்லை, பல்பை கைட்டிட்டேன், சரிங்களா? இப்போ பாருங்கள், இல்லை. இப்போ நான் லோடு போட்டுட்டு நான் போடும்போது கரெக்டாக ஆப்ரேட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சின்ன வயசில் நீங்கள் ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கீங்களா? எந்த அளவுக்கு மார்க் போட்டாங்க? உங்கள் டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு அதை வேல்யூட் பண்ணியிருக்காங்க? ஸ்கூல் லைஃப் உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்படியெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் அப்படின்றதோட சயின்ஸ் ஃபேருக்கு தான் போயிருந்தோம். இந்த சயின்ஸ் ஃபேர் எதை பற்றின்னா ஸ்கூல்ஸில் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அப்படின்ட்டு எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் வந்திருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஸ்கூல்ஸ்க்கு மேலே நிறைய பேர் வந்திருந்தாங்க. டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு கருங்குரங்கு சூப்பராக வந்து வேஸ்ட் மெட்டீரியலில் செஞ்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே வந்து என்ட்ரியில் பார்த்தா ஒரு கேமல் வந்து வெல்கம் பண்ணுது. சரின்ட்டு அதுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அதை தொட்டு பார்த்தா ரியல் கேமல் மாதிரியே இருந்ததுங்க, வேறு லெவல்லு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் பசங்களும் வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்ட்டுங்க இதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா மற்ற ஸ்டேட்லேருந்து எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட்ஸு, ஒன்று வேறு லெவலில் இருந்தது.
பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது. அவ்வளோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் டிஸ்ட்ரிக்ட்ன்னும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி பசங்களும் அவ்வளோ ஹெல்த்தியாக அவ்வளோ சூப்பராக இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செஞ்சு எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. உங்கள் வீட்டில் எந்த பசங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பசங்க வேற டாபிக் எடுத்து விதவிதமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நல்ல கலர்ஃபுல்லாக செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லா பேரண்ட்ஸும் அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த மாதிரி வயசில் நம்ம பசங்களை நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வச்சோம்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்ல ஒரு நாசா இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய இதுக்கெல்லாம் போயிட்டு அவங்க நல்லா ஷைன் ஆவாங்கன்றது உண்மைதாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அருமையாக டெமான்ஸ்ட்ரேஷனும் சொல்கிறாங்க. இது எப்படி பண்ணாங்க, அதுக்கான வேல்யூ என்ன, அது எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்றது அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல் ப்ராஜெக்ட்ஸுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போ போனீங்க அப்படின்றத. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அதாவது அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸும் வச்சுருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு மைண்ட்ஃபுல்லான அவங்களுக்கு என்ன மைண்டில் தேவையோ அது ஏற்றுறதுக்கு சூப்பரான இடம்தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிங்க்கு ஒரு காப்பர் வச்சு 2 கை வச்சா அதோட வேல்யூ காமிக்குது. அதே மாதிரி ஒரு கேரளாவிலேருந்து ஒரு பஸ்ஸு வந்திருந்தது. அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராஜெக்ட்ஸ் தாங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸும் தொட்டு பார்த்து நம்ம சேரும்போது சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்காக சூப்பராக போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு ஏன் செய்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. அதாவது வருங்காலத்தில் எப்படியெல்லாம் அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நாலேஜை கல்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு இடம்தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிபிஷன் அப்படின்றது. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிபிஷனில் அவங்க ஒன்றும் பண்ணும்போது தன்னோட புக்ஸில் என்ன டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்ளை பண்ணி ரியல் டைமில் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க.
ஸோ, இத பார்க்கறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு. வேற பசங்க பார்க்கும்போது, கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதும் சொல்றாங்க. நானும் நெறைய பசங்ககிட்ட கேட்டேன். ஏன்பா உங்க ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணலையா அப்படின்னா, இல்ல சார் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா நானும் வந்து கலந்துக்குவேன் சார் அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு பசங்களுக்கு ரொம்ப வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஆ, என்ன ஸ்கூல் பசங்க தானே வருவாங்கன்னு பார்த்தா, பொதுமக்களும் அவங்க பேரண்ட்ஸையும் வந்திருந்தாங்க. வந்து அதில் கலந்து கொண்டு நல்லா வந்து அவங்களும் பார்த்தாங்க. இதனால என்ன ஆகும்னா, ஸ்கூலோட தரத்தை வந்து நல்லா இன்னும் மேன்மேலும் இன்னும் உயர்த்தலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது, இங்கே வந்து ஒ- ஒ- ஒரு ஒரு ஸ்கூல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், இன்னொரு ஸ்கூல் அதை பார்த்து, ஸோ இதை மாதிரி பண்ணலாமே அப்படின்றதும், அதை வந்து நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுக்கலாமே அப்படின்றதும் அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வருதுங்க. இதில் வந்து டீச்சர்ஸுக்கு வந்து ரொம்ப வந்து ஹேண்ட்ஸ் அப் பண்ணணுங்க. ஏன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க கூடயே இருந்து அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து அவங்கள வந்து செய்ய வச்சுருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக சாதாரண விஷயமே இல்லை. இது வந்து டீச்சர்ஸோட முழுக்க முழுக்க வந்து டீச்சர்ஸோட இது பார்ட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்கள் ஸ்கூல் பசங்க வந்து கலந்துருக்காங்களா? எங்கே கலந்துருக்காங்க? என்ன ப்ரைஸ் வாங்கினாங்கன்றதும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து வீடியோவை அதாவது லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நான் வந்து இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போயிருந்ததுனால, சரி இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஏன்னா எல்லா வீட்லேயும் வந்து பசங்க வந்து படிக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுனால நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து அதை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து சாதாரண விஷயம் இல்லை, செம்ம வெயில். அந்த பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கண்டிப்பாக இருக்கும். கவர்மெண்ட்டு வந்து சும்மா சொல்லக்கூடாது. ஸ்கூல் பசங்களை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.